அரசியல் சதுரங்கம். அரசியல் சதுரங்கம் சேனல் வழியாலாம் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியுமா விக்கி அப்படின்னு பார்த்தா எனக்கே டவுட்டாக இருக்கியா? சத்தியமாக சொல்கிறேன், எனக்கே டவுட்டாக இருக்கு. டோக்கன் நீங்க கொடுத்த டோக்கன் தான் கொடுக்கறேன்ல. கொடுங்க 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 சொல்லி கொடுங்க. அதான் உதய டோக்கன் இன்னும் கொஞ்சம் டோக்கன் கொடுங்க. கரெக்ட் அப்படியே கொடுங்க. விக்கிரவாண்டியில் டோக்கனை கொடுத்து நாங்கள் திமுக ஓட்டு போடுங்கப்பா, டோக்கன் ஏன் டோக்கன் கொடுக்குறாங்க? அந்த டோக்கனை போய் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது காசு பொருள், பரிசு பொருள் ஏதாவது ஒன்று கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொலுசு கிடைக்குதான், சட்டை கிடைக்குதான், வேட்டி கிடைக்குதான், ஜட்டி கிடைக்குதான், எல்லாமே கிடைக்குதான். அப்போது இந்த இடைத்தேர்தல், தேர்தல் இதெல்லாம் காசுக்காக மட்டுமே மக்கள் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால், காசு மிகப்பெரிய ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருக்குது. என்னைக்கு மாற்றம் வரும் அப்படிங்கிற கேள்விக்கு யார்கிட்டையுமே பதில் இல்லையா? சத்தியமாக சொல்கிறேன், பதில் இல்லை. அரசியல்வாதிகள் 100 ரூபா 200 ரூபா கொடுத்து பெரிய பெரிய கூட்டத்தை கூட்டிடுறாங்க. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது மிரண்டுறாங்க கொஞ்சம் பேர். என்ன இவ்வளோ கூட்டம், காசு கொடுத்தாயா இந்த கூட்டம் கூடிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் காசு கொடுத்து அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. நம்ம எந்த செஞ்சுரியில் வாழ்ந்துட்டுருக்கோம்? இப்படியும் மக்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்களே, இதுலேருந்துலாம் ஒரு மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் 10 அரசியல் சதுரங்கம் கிடையாது, 1000 அரசியல் சதுரங்கம் வந்தாலும் இங்கே எதுவுமே மாறப்போகிறது இல்லையோ அப்படின்னு சொல்கிற ஒரு நெகட்டிவிட்டி லைட்டாக எட்டி பார்க்குது. இல்லை, இதெல்லாம் தப்பாக தான் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நிறைய மாற்றம் நடந்திருக்கு. கண்டிப்பாக அந்த மாற்றம் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நடந்தே தீரும். அதுக்கெலாம் நம்ம இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. டிபி ட்ரூப்ஸ் அந்த செகண்ட் கேட்டகரி மனிதர்கள் தான். நம்மளாவது பேசுவோம் விக்கி, நீங்களாவது பேசுங்க தம்பி, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கோம்னா அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க, இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால பேச முடியல, அவங்க சார்பாக நான் பேசுகிறேன். பருப்புலேருந்து தொடங்கி அடுத்ததாக நிறைய கொலை வரை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். சேலத்தில் அதிமுக நிர்வாகி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தான் இன்னைக்கு ஒரு ஹாட் டாப்பிக்காக சோஷியல் மீடியாவில் பேசப்படுது. இங்கே சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்வதற்கான காரணம், நம்ம மீடியாவில் இதெல்லாம் வெளியில் வருமா அப்படின்னு பார்த்தா, ஒரு சார்பாக இருக்கக்கூடியவங்க இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க, இன்னொரு சார்பாக இருக்கிறவங்க இதெல்லாம் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக சேலத்துக்கு போயிருக்காரு அப்படின்னும், அவங்க வீட்டில் போய் அவருக்கு சமாதானம் சொல்லி இந்த மாதிரி தொண்டர்களை நான் இழப்பது ரொம்பவே வருந்தத்தக்கதாக இருக்குது அப்படின்னு சொன்னதும், தமிழ்நாட்டில் திராவிட மாடலில் டெய்லி ஒரு கொலை இப்படிலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். சிசிடிவி உடைக்கப்பட்டிருக்கு, டோட்டலாக அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு தான் இந்த கொலை சம்பவம் நடந்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருப்பது பக்காவாக பிளான் பண்ணி தான் இந்த சேலம் கொலை அப்படிங்கிறது நடந்திருக்கு. அவங்க வீட்டில் இருந்து ஒரு வீடியோ இன்றைக்கி நிறைய நியூஸ் சேனலில் வெளியில் வந்த ஒரு வீடியோ என்னென்னா, அவர் கஞ்சா விற்கிறாங்க, இங்கே கள்ளச்சாராயம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிற புகார் தான் கொடுத்தாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்ய தான் நினச்சாரு, ஆனால் அவரை இப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இன்றைக்கி இது கடந்து போகிறோம், இல்லை இதே மாதிரியான பல கொலைகளையும் நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம வீட்லேயும் இதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது என்றால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இதை நாம் கடந்து போகலாம். அடுத்ததாக வந்திருந்த ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம வரி பணத்திலிருந்து யாருக்கோ ஒரு ஆளுக்கு போக போகுது. விழுப்புரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சையில் இருந்த 3 பேரில் ஒருவர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி அது ஒரு செய்தியாக வந்திருக்கு. அப்போ விழுப்புரத்துலேயும் கள்ளச்சாராயமா அப்படின்னு பார்த்தா எஸ், அதில் தான் 3 பேரில் ஒருவர் இறந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தியும். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இல்லை இந்த எலெக்ஷன் மாதிரியாக இருக்குது, இதுக்கு பேசாமல் திமுகவே வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிட வேண்டியதானே, அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஜனநாயக படுகொலை எல்லாமே நடந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை இங்கே கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தையாக மாறலாம். நம்ம பார்க்க வேண்டும். நான் திருத்தணி எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏ, நான் பார்த்தா மாவட்ட செயலாளராக இருக்கேன். நான் வெளியால் யாரும் கிடையாது. நானும் 1 இயர் தான், நான் சொந்தக்காரர் தான். நானும் இந்த காங்கிரஸோட கிருஷ்ணசாமி இருக்காங்க, அவங்க சம்பந்தி. எந்த திமுக காரங்களாவது சமூக நீதின்னு சொல்லி வந்தால் செருப்பை கொண்டு அடிங்க மக்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார். நான் தான் திருத்தணி எம்எல்ஏ, இந்த தொகுதியில் 1 இயர் தான் எம்எல்ஏ ஆகணும். விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வாக்குமூலம். நானும் ஒரு 1 இயர் தான்,
இப்படி கிருஷ்ணசாமி அவர்லாம் என் கூட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்ம வன்னியர்கள் தான் இங்கே என்னவா மாறணும், எம்எல்ஏவா மாறணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் தான் ஐயா இந்த சோக்கால்டு சமூக நீதி, இந்த ஜாதியை ஒழித்த மண் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை இங்கே நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கருத்தெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே ஜாதியை ஒழிச்சிட்டாங்களா, இல்லை ஒரு பிம்பத்தை மட்டும் உருவாக்கி அது வழியாக அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா? கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தா பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. காமராஜருக்கு கொடுக்காத முக்கியத்துவம் இங்கே பல தலைவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போதே உஷாராக இருந்திருக்கணும். ஆனால் நம்ம ஊர் மக்களுக்கு அதெல்லாம் தெரியுமா, தெரியாதோ என்னவோ. காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வாழணும்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வாழவே கூடாதியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்மகிட்ட போர்ட்ரேட் பண்ணுற விதம் அப்படின்னும், நாம் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக யோசித்த சில பல முக்கியமான முடிவுகளையும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், அதை அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுட்ருக்கோம். மாற்றி யோசித்து விட்டோம், முடிஞ்சு. நமக்கு ஒரு முத்திரை குத்தி நம்மளை சைடில் உட்கார வச்சுருவாங்க. அதுக்கெல்லாம் பயந்தவங்க டிபி ட்ரூப்ஸாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மைகளை நம்ம பேசியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்போம். தெரியுது சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்னமா? சங்கீதா சார். இந்த ஊர்ல படிக்கிறீங்க சார்? ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அது எப்படி திமிங்கலம் ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ண அப்புறம் ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் வைரல் வீடியோ. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அக்காட்ட பேசுகிறது. ஃபோனில் அந்த அக்கா மூஞ்சிலாம் நல்லா தான் தெரியுது. என்னம்மா எங்கேருந்து பேசுகிறீங்க, இந்த ஒரு என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் பாருங்க. டமார்னி சார் அவங்கள பார்த்தா படிக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கிட்ட இருக்கிறவங்க யாராவது சொல்லியிருக்கணும். அதே அன்எடிட்டட் வீடியோவாக போட்டிருக்காங்க. அப்படி போட்டது மட்டும் இல்லாமல் இந்த சத்துணவு திட்டம்லாம் இருக்குல்ல, அதை பற்றி கேள்வி கேட்பதற்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படி யார்ட்டையோ பேசின வீடியோ தான். ஆனால் அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க, இல்லை என் பாப்பா இப்படி படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால், ஓ அவங்க அம்மாவா நீங்கள் அப்படின்னு சொல்லி முதல்வர் கேட்கிறார். அப்போது அம்மா யாருன்னு தெரியலை, என்ன படிக்கிறாங்க, எதுக்கு ஸ்கூலில் என்ன மாதிரியான கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. இப்படி ஒரு முதல்வரா அப்படின்னு சொல்கிற பல விமர்சனங்களும் இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு கீழே வந்திருந்தது. இந்த விமர்சனம் எல்லாமே இந்த வீடியோவை வெளியிட்ட நபர்களுக்கு சமர்ப்பணம். யாரோ சதி செய்கிறாங்க சார், உங்களை தப்பாக போர்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோலாம் வெளியில் விட்டுருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. 3 மாதமாக ரேஷன் பொருட்கள், அதுவும் பருப்புலாம் கிடைக்காம சாம்பார்லாம் வைக்காமல் இருக்காங்கய்யா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கய்யா அப்படின்னு சொல்கிற அந்த குரல் இருக்குது பார்த்தீங்களா. நாங்களாம் கூலி வேலைக்கு போகிறவங்க, 200 ரூபா கொடுத்து எங்களால் பருப்பு வாங்க முடியுமா, 30 ரூபாவில் இங்கே நாங்கள் பருப்பு வாங்கிடுவோம், இது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, இந்த மாதமும் பருப்பு போடலை அப்படின்னு சொல்கிற ஒரு குரல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குரல் உங்களுக்காக நான் இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இது ஏதோ ஒரு ரேஷன் கடை தானே அப்படின்னு நினச்சா அப்படி. ஆனால் நமக்கு எப்படி இந்த தீபாவளி பொங்கல்லாம் பெரிய அளவில் நம்ம நல்ல சாப்பாடெலாம் சாப்பிடுவோம், அதே மாதிரி அவங்க மாதத்தில் 1-2 முறை சாம்பார், அந்த பருப்பு போட்டு சாம்பார் சாப்பிட்டு வாழக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு அதுதான் விழா. அந்த விழாவே 3 மாதம் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றிலாம் கேட்காம இருக்கலாமாயா? இதெல்லாம் தானையா டிபேட்டாக மாற வேண்டும். பருப்பு எங்கே போச்சுன்னு கேட்டிருக்க வேண்டியதானையா? பருப்பு எங்கே போச்சுன்னு கேட்டால் அவன் பருப்பை இவங்க எடுத்துடுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு பயந்தே இங்கே நிறைய மீடியாக்கள் இருப்பதால் பேச மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாற்றம் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.